இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இதை நாங்கள் சிபிஐ கடிக்கிறோம்னு சொல்லி கை கழுவ முடியுமா? மானாமதுரை டிஎஸ்பியினோட மேலிடம் யார் பேசினார்கள் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஃபயர்வாலுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி தான் இங்க கீழே இருக்கக்கூடிய மானாமதுரை டிஎஸ்பி கிட்ட சட்டத்தினுடைய எந்த முறைகளையும் பயன்படுத்தாம உன்னுடைய டீம் அனுப்பி ஆளை பிக்கப் பண்ணி அடிச்சு பொறுக்கி ஆளை தூக்கிட்டு வாடா அப்படின்னு. அந்த பெரிய மனுஷன் எங்க ஊர்ல சிஓபியா இருந்தவர். இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்தை நடத்தியவர், இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்தை மறைத்தவர். தேவாசீர்வாதம் என்பது குறைவு. இப்ப அவர் மூலமா தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு 10 சவரன் நகை தெப்ட் ஆயிருக்கு. அது அவ்வளோ ஃபயர், அவ்வளோ ஸ்பீடா ஒர்க் ஆகி அங்க போயிட்டு அப்படி உத்தரவு வரதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன்ல, தேவாசீர்வாதத்துக்கு யார் பேசுறான்னு கேளுங்க, எந்த ஐஏஎஸ் ஆபீசர் டெல்லியில இருந்து பேசுறாருன்னு கேளுங்க. டெல்லிக்கும் கனெக்ஷன் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், டெல்லியை சார்ந்து இருக்கக்கூடிய கனெக்ஷன் உள்ள சிபிஐ கிட்ட ஒப்படைக்காதீர்கள். நகை காணா போச்சு, புகார் கொடுத்தீங்க. டிவியில பேசுற வேலை உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப யார் உங்களை பேச வைக்கிறா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாடார் உறவின் முறை கட்டிடத்தில் டிஎஸ்பி முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, அது தப்பு இல்லையா? பாதிக்கப்பட்ட குடும்பம், சாதாரணமா இருந்த குடும்பம், டிஎம்கே வண்டி கொடியோட வருது ஆஸ்பத்திரிக்கு, மதுரைக்கு. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மனித உரிமை செயற்பாட்டாளரும் மூத்த வழக்கறிஞருமான ஹென்றி திம்மங்கர் அவர்கள். சார்கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில்ல அஜித்குமார் அவர்களுடைய கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை இப்ப வரைக்கும் மக்களாலேயே கூட அதுல இருந்து மீள முடியல அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் அவங்களுக்கு திமுக சார்பில் இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு, அரசாங்க வேலை கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க, சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்படி ஒரு தரப்பு சரியான முறையில இந்த வழக்கு விசாரணை எடுத்து செல்லப்படுது, நீதி கிடைக்கும், தாமதமாகாது. ஏன்னா அந்த விஷயம் நடந்த உடனேயே 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க, டிஎஸ்பி எஸ்பி உட்படவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு, சரியான முறையில் அரசு செயல்படுது அப்படின்னு சொன்னாலும் கடந்த 4 ஆண்டுகள்ல நிறைவடைந்த ஆண்டுல 30க்கும் மேற்பட்ட மரணங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. அப்போ இது புதிதல்ல. ஒவ்வொரு முறையும் இழப்பீடும் இதுவும் கொடுத்தா மட்டும் சரியாயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இன்னொரு பக்கம் வைக்கப்படுது. சரியான முறையில தான் இந்த விசாரணை போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் மறைக்கப்படுற விஷயங்கள் நிறைய இருக்கா? இல்லனா நம்ம நாட்டுல சித்திரவதையால் பாதிக்கப்பட்டு காவலில் இறந்தவர்களுடைய பட்டியலை தேசிய மனித உரிமை ஆணையம் 2018ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 20,000 வழக்குகள் இருக்கு. 20,000 வழக்குகள். இந்த 20,000 வழக்குகள்ல 990 வழக்குகளில் மட்டும்தான் காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. சுமார் 28 வழக்குகள்ல டிசிப்ளினரி ஆக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வழக்குல கூட ப்ராசிக்யூஷன் ரெக்கமெண்ட் பண்ணப்படல. நான் யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கேன். அதனால 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, எஸ்பியை காற்றிற்போர் பட்டியலில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. நான் என்னை ஞாபகப்படுத்துவது என்னவென்றால், 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே வேகத்தில் தான் சிபிஐ கிடையாது. மறுபடியும் சொல்றேன், சிபிஐ கிடையாது. நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறோம் என்பதை எல்லாரும் புரிந்துக்கணும். சிபிசிஐடி, பழைய ஆட்சியில் இருந்த சிபிசிஐடி தான். விசாரணையை ஒப்படைக்கப்பட்ட சில நாட்களில் 10 பேரை கைது செய்து மதுரை சிறையில் வைத்தார்கள். இன்று அதில் 9 பேர் உயிருடன் இருக்கிறார்கள், இன்னும் சிறையில் இருக்கிறார்கள். வழக்கு சிபிஐயிலிருந்து சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு கைதான பிற்பாடுதான் மாற்றப்பட்டது. சிபிசிஐடி செய்த விசாரணைக்கு மேல் சிபிஐ ஒன்றும் செய்யவில்லை அந்த வழக்கில். தயவு செய்து நான் சிபிஐயை கொச்சைப்படுத்துகிறேன், யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் 5 ஆண்டுகள் பிறகு இந்த மாதம் 22ஆம் தேதி இந்த சம்பவத்திற்கு 6 நாளைக்கு முன்னாடி 5வது ஆண்டு நினைவு நாளை அனுசரிப்பதற்கு, குடும்பத்திற்கு இன்னும் தைரியம் கொடுப்பதற்கு, சாத்தாங்குளத்திற்கு நான் சார்ந்து இருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக அதனுடைய செயலாளர் மீதா பாண்டியனுடன் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். 5 ஆண்டுல வெறும் 252 நாட்கள் மட்டும்தான் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்திருக்கு. தாமதப்படுத்தப்பட்ட நீதியினுடைய தரம் என்ன என்பதை பாருங்கள். சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் 3வது நீதிபதி அமர்ந்திருக்கிறார். எனக்கு இந்த கவலைகள் எல்லாம் மனதில் இருந்து கொண்டுதான் இது சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது
ஒரு பெரிய நற்செய்தியாக நான் பார்க்கவில்லை என்பதை பொறுப்புடன் மரியாதையுடன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சரிடமே கூறுகிறேன். அதே மாண்புமிகு முதலமைச்சரிடம் நான் கேட்க வேண்டியது, இதே மதுரை உயர் நீதிமன்றம் தான் வேகமாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2018 ஸ்டெர்லைட் வழக்குல சிபிசிஐடி இருந்த 4 விசாரணை வழக்குகளை சிபிசிஐடியிலிருந்து சிபிஐ ஒப்படைக்கக்கூடிய ஆணை பிறப்பித்தார்கள் என்பதை ஞாபகப்படுத்த வந்தேன். அந்த வழக்கை சிபிஐ இன்னும் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. 7 ஆண்டுகள். தமிழகத்தில் எல்லாரும் மறந்து விடுகிறார்கள். தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் ஆளுங்கட்சியின் சார்பாக எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி ஏதோ சில வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். கொடுத்த வாக்குறுதி 19 எலெக்ஷன்ல என்ன, 21 என்ன தூத்துக்குடியில, 24 என்ன தூத்துக்குடியில, இன்னைக்கு என்ன நிலைமை? ஸ்டெர்லைட் கேஸை விசாரிப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறதுக்கு தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் இல்லையா? அதுதான் தமிழகத்துடைய காவல்துறையுடைய தரமா? இல்லை இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். விமர்சனம் செய்பவர்களும் நாங்க தான் இருப்போம், கடும் விமர்சனம் செய்வோம். ஆனா யாருடைய பெயரும் கெடுப்பதற்காக விமர்சனம் செய்ய மாட்டோம். சித்திரவதை இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் யாருக்கும் இருக்கக்கூடாது. எக்ஸ் ஆட்சியிலும் இருக்கக்கூடாது, ஒய் ஆட்சியிலும் இருக்கக்கூடாது, ஜெட் ஆட்சியிலும் இருக்கக்கூடாது. எக்ஸ் கட்சியை சார்ந்தவர்களை சித்திரவதை செய்வதும் தப்பு, ஒய் கட்சியை சார்ந்தவர்களை சித்திரவதை செய்வதும் தப்பு, ஜெட் கட்சியை சார்ந்தவர்களை செய்வதும் தப்பு, யூடியூபர்ஸை செய்வதும் தப்பு. யாரை சித்திரவதை செய்தாலும் அந்த சித்திரவதை சட்டம் அனுமதிக்காது. அது போன்ற சட்டம் எதிர்ப்பதற்கு இந்தியாவில் சட்டம் இல்லை என்று நாங்கள் பதறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை நாங்கள் சிபிஐ கடிக்கிறோம்னு சொல்லி கை கழுவ முடியுமா? கட்சிக்காரர்கள் பேசுவார்கள் என்ற காரணத்துக்காக கை கழுவ முடியுமா? அந்த தாக்கப்பட்ட சிசிடிவி பார்த்தோம் கோயில்கள்ல. அதுல காவலர்கள் சீருடை கூட இல்லாம அவ்வளோ கொடூரமா தாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தது அதுல. இப்போ அந்த காவலர்களுடைய மனைவிகள், அந்த குடும்பத்தினர்கள் தர்ணால ஈடுபடுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விசேஷத்துக்கோ 4 கிழமைக்கு கூட வராம இங்க குழந்தை குட்டியோட இல்லாம வந்து வேலை பாக்குறாங்க. இதெல்லாம் நாங்க எப்படி செய்வோம்? மேலிடத்தின் உத்தரவின் பேர்ல தானே எங்களுடைய கணவர்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போராட்டாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நம்ம புரிஞ்சுக்கிறதுல உண்மையதான் பேசுறாங்க. அவங்களுக்கு மேலிடம் இருந்தா உத்தரவு வந்தது. ஒரு மேலிடம் மானாமதுரை டிஎஸ்பி. மானாமதுரை டிஎஸ்பியினோட மேலிடம் யார் பேசினார்கள் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர். அது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய வேலை புலனாய்வுத்துறையினுடைய வேலை. ஒரு சேனல்ல நம்ம சும்மா பேசிட்டு போயிட முடியாது. அந்த ஐபிஎஸ் ஆபீசர், நான் எப்பவும் சொல்லேன், தமிழ்நாடு சிஎம்க்கு சுத்தி ஒரு ஃபயர் வால் இருக்கு. அந்த ஃபயர் வாலுக்கு மேல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அந்த ஃபயர் வாலுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. மேல இருக்கக்கூடியவர்களை கீழே இருக்கக்கூடிய ஃபயர் வால்ல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. ஃபயர் வாலுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி தான் இங்க கீழே இருக்கக்கூடிய மானாமதுரை டிஎஸ்பி கிட்ட சட்டத்தினுடைய எந்த முறைகளையும் பயன்படுத்தாமல் உன்னுடைய டீம் அனுப்பி ஆளை பிக்கப் பண்ணி அடிச்சு பொறுக்கி ஆளை தூக்கிட்டு வாடா அப்படின்னு இருக்காங்க. விவரம் தெரியாத சில பேர் எஸ்பி சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. சிவகங்கையில் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, எஸ்பி இதெல்லாம் சொல்லுவாரான்னு கேளுங்க. இந்த ஃபயர்வாலுக்கு மேல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காரு, அந்த பெரிய மனுஷன் எங்க ஊர்ல சிஓபியா இருந்தவர். இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்தை நடத்தியவர், இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்தை மறைத்தவர் தான் தேவ ஆசீர்வாதம் என்பதை கூற விரும்புகிறேன். இப்ப அவர் மூலமா தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கேள்விக்குறி போயிருப்பார். அவர் தானே ஏடிஜிபி லான் ஆர்டர். அவர் போனை அவர் சிடிஆரை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அவர் சொல்லட்டும் ஓப்பனா, நான் மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி கிட்ட பேசலன்னு சொல்லட்டும், இல்ல யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லட்டும். எனக்கு மத்திய அரசுல இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பேசினாங்கன்ற உண்மையை அவர் வெளிப்படுத்தட்டும். இதுதாங்க இன்வெஸ்டிகேஷனுடைய வேலை. ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம மீடியால செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இன்வெஸ்டிகேஷன் செய்யட்டும். அப்படி உத்தரவு பிறப்பிச்சிருக்க சிடிஆர் எல்லாம் பிக்கப் பண்ணி விசாரணை நடந்தா கமாண்ட் கொடுத்தவர்கள் யார் என்று தெரிந்துவிடும். அந்த கமாண்ட் கொடுத்தவர்கள் கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டும். இதுதான் இது போன்ற கஸ்டோடியல் வயலன்ஸ்ல இருக்கக்கூடிய தியரி. நீங்க சொல்ற மாதிரி உத்தரவுகளுக்கு அடிபணிந்த ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள் இப்ப கைது செய்யப்பட்டு சிறையில இருக்காங்க. செகண்ட் லெவல்ல இருக்கிறவங்க காத்திருப்போர் பட்டியலுக்கும் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. உத்தரவு பிறப்பிச்சவர் யார் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. ஒருவேளை நீங்க சொல்பவராக தேவட்சன் தேவாசிரியராகவும் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு என்ன விஷயம், என்ன காரணம்ங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு 10 சவரன் நகை தெஃப்ட் ஆயிருக்கு. அது அவ்வளோ ஃபயரா அவ்வளோ ஸ்பீடா ஒர்க்
ஒர்க் ஆகி அங்க போயிட்டு அப்படி உத்தரவு வரதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன்ல. தேவாசீர்வாதத்துக்கு யார் பேசுறான்னு கேளுங்க. எந்த ஐஏஎஸ் ஆபீசர் டெல்லியில இருந்து பேசுறாருன்னு கேளுங்க. டெல்லிக்கும் கனெக்ஷன் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், டெல்லியை சார்ந்து இருக்கக்கூடிய கனெக்ஷன் உள்ள சிபிஐ கிட்ட இதை ஒப்படைக்காதீர்கள். இப்போ சிபிஐ கிட்ட ஒப்படைக்கும் போது டெல்லியில இருந்து அது இயக்கப்படுறதுனால பல மேலிடங்கள் மறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பண்ணுவார்கள், அடிச்சு சொல்றேன், பண்ணுவார்கள். அவங்க அந்த நிக்கிதா அப்படிங்கிற அந்த நகையை தொலைத்த பெண்ணுடைய வீடியோ ஒண்ணு இப்ப வெளிவந்திருக்கு. அவங்க அதாவது அஜித் அவர்கள் மரணத்திற்கு முன்பாக ரெக்கார்ட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க காவல் நிலையத்துல இருந்து ரொம்ப நேரமா நாங்க வெயிட் பண்றோம், அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, ஆனா வந்து கொஞ்சம் அலட்சிய போக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோ பதிவு பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்கிறதாலாம் சொல்லப்படுது. அந்த வீடியோ எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? நான் அந்த வீடியோ பார்க்கல. அந்த நிக்கிதா பத்தி நான் பேசணும்னு தேவையில்லை. அப்படி அவங்க பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேணும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு கருதுறேன். கோயிலுக்கு போறவங்க நகையை எங்க போட்டுட்டு போவாங்க? வண்டியில வச்சுட்டு போவாங்க. கோயிலுக்கு போறவங்க நகையை வந்து கழுத்துல மாட்டிட்டு போவாங்க. நீங்க எதுக்கு நகையை தூக்கி பையில வச்சிருந்தீங்க? நீங்க அங்க வேலை பார்க்கிங் இருக்குன்னு நினைச்சுதான் அஜித் குமார்ட்ட சாவி கொடுத்தீங்களா? இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. நீங்க சொல்லுவீங்க ஸ்கேனுக்காக நாங்க போறதா இருந்தது, அதனால ஸ்கேனுக்காக கழட்டணும். ஏங்க கோயிலுக்கு வந்த பிற்பாடு ஸ்கேனுக்காக கழட்டிக்கோ. இதெல்லாம் வாதங்கள் போயிட்டே இருக்கலாம். நிக்கிதா வந்து இவ்வளவு ஒரு விஷயம் நடந்த பிற்பாடு ஒரு படித்த பெண் என்று அவரை தன்னை சொல்லிக் கொள்கிறார். டாக்டரேட் பட்டம் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உண்மையா இருந்தா குறைந்தபட்சம் மனிதாபிமானம் உங்களிடம் இருக்க வேண்டும். நீங்க உங்க மனசுக்கு பட்டவங்களை வந்து உங்களுக்கு வசதியா இருக்கக்கூடிய, உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆபீசரை நீங்க சொன்னதுனால எஃப்ஐஆரே போடாம இத்தனை நபர்களை அடித்திருக்கிறார்களே. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி தப்பி தூக்கி இப்படி செய்தா உங்களுக்கு குரல் கொடுக்க யார் வருவார்? மறந்து விடாதீர்கள். இது மட்டும்தான் அவங்களுக்கு நான் செய்தியா சொல்லுவேன். பல்கலைக்கழகத்துல பணி செய்யறாங்க. பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் அந்த ஆசிரியை தவறாக நடந்து கொண்டார்கள் என்றால் உங்களுக்கு யார் நிற்பா? எங்களை போன்றவர்கள் தான் நிற்பார்கள். தயவு செய்து நீங்கள் யாருக்கும் உங்களுக்கு என்ன இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன வெளியே பேச வேண்டியது இருக்கு? நகை காணா போச்சு, புகார் கொடுத்தீங்க. டிவியில பேசுற வேலை உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப யாரு உங்களை பேச வைக்கிறா? நீங்க ஏன் ஏத்துக்கிறீங்க பேசுறதுக்கு? இதெல்லாம் வேண்டான்னு தான் மரியாதையுடன் சொல்லுகிறேன். முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மீதான தாக்குதல் நடந்தாலும் சரி, இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் நடந்தாலும் சரி, எந்த சட்டப்புறம்பான லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எது வந்தாலும் ஒரு பக்கம் வந்து இல்ல காவல்துறையில உயரதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதிய மனப்பான்மையிலயோ இல்ல மாதிரி ஒரு பக்கத்துக்கு சார்பாரா இருக்காங்க, அதனால அவங்க மேல மட்டும்தான் சொல்லிட முடியும், முதல்வருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு ஒண்ணு வைக்கப்படுது. இருந்தாலும் யார் என்னவா இருந்தாலும் ஹோல் டிபார்ட்மெண்ட் யாரு கீழே இருக்கு? முதல்வர் கீழே தானே இருக்கு. அப்ப நீங்க தானே பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஒரு இழப்பீடு இப்படி எல்லாம் கொடுத்து மேலோட்டமா தொடச்சிட முடியுமா? என்னதான் நடவடிக்கை இனி நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்ங்கிற கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் செயல்பாட்டில் இறங்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தேசிய ரீதியில இல்லாத ஒரு ஆன்டி டார்ச்சர் லாவை தமிழ்நாட்டில் உங்களுடைய சமூக நீதி அரசு வேகமாக கொண்டு வர வேண்டும் என்பது எங்களை போன்ற சித்திரவதைக்கு எதிராக, எந்த ஆட்சி நடந்தாலும் சித்திரவதைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும் என்பதை சொல்லுகிறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அனௌன்ஸ் பண்ணா நாங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்றீங்க. நேஷனல் லெவல்ல சட்டமே இல்லைன்னு இந்த ஆட்சி சொல்லும் போது, தேசிய ரீதியில 3 கிரிமினல் லாஸையும் நாங்க அமெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லும் போது, டார்ச்சர் சம்பந்தப்பட்ட அஃபென்ஸை உள்ளார கொண்டு வருவாத இந்த தேசிய அரசுக்கு மாற்றாக ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு உங்கள் கட்சியை சார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வில்சன் இருக்கிறார், என்ஆர் இளங்கோ இருக்கிறார், என்ஆர் இளங்கோ, வில்சன், மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய வழக்கறிஞர் டாக்டர் வி சுரேஷ், சுதா ராமலிங்கம் போன்றவர்கள் எல்லாம், இதை தாண்டி நிபுணர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அழைத்து, நீங்க தயவு செய்து மறுபடியும் சந்துருவிட்ட கொடுத்துடாதீங்க.
சந்துரு அருமையான ரிப்போர்ட் கொடுப்பார். அதை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு சட்ட வடிவை உருவாக்கி சித்திரவதையை தடுப்பதற்கான ஒரு மாநில சட்டத்தை உருவாக்குங்கள் 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 என்று கேட்கிறோம். அதுதான் நாம் எதிர்நோக்கி செல்லுகின்ற ஒரு வழியா இருக்கும். நீங்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி கேட்டது உங்களுடைய பெருமை. ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் ஏன் இதுவரை அவர்களுக்கு எந்த கட்டளையும் விடவில்லை? உங்கள் கட்சியை சார்ந்த திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய திமுக செயலாளரும் யூனியன் சேர்மனா இருக்கக்கூடிய செங்கை மாறன், திருப்பவனத்துடைய ஈஸ்ட் யூனியன் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய மகேந்திரன், மடப்புறத்தினுடைய யூனிட் செக்ரட்டரி காளீஸ்வரன், இவர்களுக்கெல்லாம் ஏன் நீங்கள் இன்னும் கட்டளையிடவில்லை? நீங்க காவல்துறையுடன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாடார் உறவின் முறை கட்டிடத்தில் டிஎஸ்பி முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, அது தப்பு இல்லையா? பெருசு பண்ண வேணாம்னு சொல்லி இல்ல, திமுக கட்சி சார்ந்தவர்களுக்கு இதுல பின்னணியில எதுவும் தொடர்பு இருக்குன்னு எடுத்துக்கிறதா, இல்லனா இல்ல பெருசு பண்ண வேணாம் நடந்துருச்சுங்கிற சமரசத்துக்கு ஈடுபடுறாங்களா? இல்ல சம்பவம் நடந்த உடனே பேசி உனக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு 29ஆம் தேதி காலையில பேச்சுவார்த்தை நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பம், சாதாரணமா இருந்த குடும்பம் டிஎம்கே வண்டி கொடியோட வருது ஆஸ்பத்திரிக்கு, மதுரைக்கு. இப்ப பிரேக்கிங் நியூஸ், நம்ம பேசிட்டு இருக்க நேரத்திலே பிரேக்கிங் நியூஸ். சிவகங்கை திருப்போணம் சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் அதிகாரிகளுக்கு கீழ் இயங்கும் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க டிஜிபி உத்தரவு. எப்படி? இப்ப இதுக்குன்னா என்ன அங்கீகாரம்? இது வரைக்கும் ஒரு அங்கீகாரமும் கிடையாது. மேல இருக்கக்கூடிய ஏடிஜிபி எது சொன்னாலும் செய்யறதுக்கு இருக்கக்கூடிய தனிப்படைகள் தான் இந்த படைகள். ஒரு நேர்மையான ஒரு ஐஜி இருந்தா, ஒரு நேர்மையான ஒரு எஸ்பி இருந்தா, அவங்க தலைக்கு மேல ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடிய தனிப்படை தான் இந்த தனிப்படைகள். அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு பிரிவுகளை தவிர்த்து எந்த விதமான தனிப்படைகளுக்கும் செயல்படக்கூடாது. உயரதிகாரிகளின் வழிகாட்டுதல் படியே முக்கியமான வழக்குகளுக்கு சிறப்பு பிரிவு அமைக்க வேண்டும் என ஆணை. இப்போ அதனாலதான் சொல்றேன், இதுல பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தது. அந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் யார் கண்டிக்கிறது? நாங்க எப்படி கண்டிக்க முடியும்? நீங்க தானே முரசொலியில கண்டிக்கணும். உங்க கட்சியில நேர்மையானவங்க பலர் இருக்காங்க, அவங்க தலை குனித்து நிற்கிறாங்களே வெக்கத்தோட. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர் இந்த சம்பவத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் சித்திரவதைக்கு எதிராக நடவடிக்கைகளை தயவு செய்து எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டு. நிறைவான கேள்வி சார், இது இனி எப்படி இந்த கேஸ் மூவ் ஆகும் நினைக்கிறீங்க? ஏன்னா வெளியில வர பல விஷயங்கள் வெளியில வருது, பல வீடியோக்கள், உண்மையான ஆதாரங்கள் வெளியில வருது. ஆனா இது எல்லாம் கேஸோட தொடர்படுத்தல. முதல்ல எஃப்ஐஆரே பதிவு பண்ணாம தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. ஆனா பின்னாடியில எல்லா எவிடன்ஸும் அந்த மதுரையை சார்ந்த 4th அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் பேரெல்லாம் பேப்பர்ஸ்ல வந்துருச்சு. அவரை நாடி அவரிடம் ஒப்படையுங்கள், 2 நாட்களுக்குள்ளார ஒப்படையுங்க. சாட்சியம் அளிக்க விரும்புபவர்கள் அவரை நாடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதுதான் சரியான வழி. அதுதான் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்படுகின்ற அறிக்கையாக இருக்கும். அந்த அறிக்கையின் பேரில் தான் நீதிமன்றம் செயல்படும். ஆகவே அந்த அறிக்கைக்காக காத்திருப்போம். திருப்போணத்தை சார்ந்த மக்கள் உங்கள் சேனல் மூலமாக சொல்ல விரும்புகிறேன், பலர் உண்மையை பேச துடிக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் மதுரை 4th அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஜான் சுரேஷ் அவர்களை அணுகி சாட்சியம் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று தெரிவித்து அந்த அறிக்கையில் உங்களுடைய வாக்குமூலமும் இடம்பெற்று நீதிக்கான இந்த நீண்ட பயணத்தில் உங்கள் பங்கை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று உங்களை மிக அன்புடன் கேட்டு அந்த இதை வழி செய்த சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு நன்றி கூறி, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கவில்லை. நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை ஒளியை ஏற்றிருக்கிறார்கள் என்று பொறுப்புடன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா வழக்குகளிலும் இது மாதிரி நீதி கிடைக்காது. இந்த வழக்கில் கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்தை பாராட்டி மக்கள் நீதிமன்றத்தை நம்ப வேண்டும். சட்டத்துக்கு முரணான செயல்கள் செய்யப்பட்டாலும் சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற பிரஜைகளுக்கு இருக்கு. நம்பிக்கையுடன் செயல்படுவோம். அஜித்குமார் வழக்கு சாத்தாங்குளம் வழக்கு மாதிரி நீண்ட நாள் வழக்காக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால்தான் தமிழகத்தை சார்ந்த ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நியமனம் செய்யப்பட்டால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்கள் சேகரிக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம்
உயர்நீதிமன்றம் தன்னுடைய விசிதத்தில் அது போன்ற ஒரு கமிட்டிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியும், ட்ரையலும் முடியும், வேகமான தீர்ப்பும் கிடைக்கும், மக்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். சித்திரவதைக்கு எதிரான போரில் நாம் வெற்றிகளும் காண முடியும் என்பதை நிலைநாட்டுவோம். நிச்சயமா இந்த வழக்குல நீங்க சொன்ன மாதிரி தொடர்புடைய எல்லாருக்கும் சட்ட ரீதியான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய நீதி கிடைக்கும் நம்பிக்கை எதிர்பார்ப்போட காத்திருக்கோம். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.